ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் டேஸ்ட் மேங்க தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒருத்தர் சப்ளிட்டி பட் ஓபி படி ஒரு மங்காரா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைக்குள்ளே போனோமா. கருகுள்ள பாட்டுக்கு முன்னாடி போன வீடியோவில் எந்த நந்தரன்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் மாதிரி பார்த்துங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து நம்ம சீனியர் கிட்ட கேட்டுறப்ப இது மாதிரி நான் ஸ்னோ கண்ட்ரிக்கு போனாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா இன்னொரு விருப்பம்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா பிளட் வாமிட்டு மயக்கப்பட்டு விஞ்சிருப்பாங்க. இருப்பது நம்ம லுஃபன் ஆண்டின்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிருப்பாங்க. யார் வெளியே வந்திருக்குன்னு போய் பாடுற லுஃபன் நான் சீனியர் பார்த்துக்கிறேன் நான் ஆண்டின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட தான் போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் யார் கெஸ்ட் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முல்ல ஃபன் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து வெளியே வந்து பார்க்குறான் பாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒருத்தர் நின்றுக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா என் பேர் பார்த்தீங்கன்னா லாங்ஜி. நான் சீனியர் பார்க்கறதுக்கு வெஸ்ட் சைடு பார்டர்லேருந்து வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்க. நம்ம சீனியர் அந்த வாய்ஸ் கேட்டோன்னே ஷாக் ஆகுறேன். இவன் அங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நான் சீனியர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். பேசிட்டோன்னே அங்கேருந்து கிளம்பிடுவேன் நான் ஒன்றும் சொல்கிறேன் பாருங்க. முல்லுஃபனுக்கு ஒன்றும் படியல நீங்கள் சீனியர்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு நான் முல்லுஃபன் கேட்குறேன் பாருங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் பின்னாடி இருந்து வேகமாக வராங்க பாருங்க. லாங்குவேஜ் நீ எங்கே வர நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கல ஒரு மாதம் கழிச்சு நானே ஒன்று பார்ப்பேன்னு சொல்லிட்டு அருகுல இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா காண்டாக்குறாங்க. அது மட்டும் இல்லை நம்ம சீனியர் ஓடி வந்த டயரில் பார்த்தீங்கன்னா அப்படி லூஃபன் மேலே வந்து சாயிறாங்க பாருங்க. நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க. நம்ம லூஃபனும் சீனியருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிய சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துனுக்குறான். சீனியர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற லாங்குவேஜ் அவனும் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாரு நம்ம சீனியரை. உன்னோட பாடி கண்டிஷன் அது உனக்கு தெரியும் இல்லையா? இருந்தாலும் நீ ஒரு மாதம் கழிச்சு வந்து என்னை பார்க்குறேன்ல அது வரைக்கும் நீ தாக்கு பிடிப்பே இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் கிண்டல் பண்ணுறான். நம்ம சீனியருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது போல். அவங்க பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் பேசுறது பார்த்து ரொம்ப காண்டாகிறாங்க. அது மட்டும் இல்லை நம்ம சீனியரோட கண்டிஷனை பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப மோசமாக பண்ணிக்குது. இது பார்த்து நம்ம முல்லுஃபனும் பார்த்துட்றோம் சீனியர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனர் முன்னே ரொம்ப கிரிட்டிக்கலாக போயினுக்குது. நீ ஒரு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு ஒரு மாதம் டைம் வேணும்னு சொல்லிட்டு நீ அங்கிட்டு கிளம்பிட்டேன். நானும் ஒரு மாதம் தான் சொல்லிட்டு உனக்கு டைம் கொடுத்துருக்கு. ஆனால் உன்னோட பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக போயினுக்குது. நீ உடனே லாங் ஃபேமிலிக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் இப்போ சொல்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லை உன்னோட யங் ஃபேமிலி எங்களோட லாங்ஜி ஃபேமிலிக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லாங்ஜி சொல்கிறா பாருங்க. யங் ஃபேமிலி ஒரு வாக்கு கொடுத்தாரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைவேற்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு நீங்கள் மீற மாதிரி இருக்குது. நீ மரியாதையாக கூட வந்துடும் சொல்லிட்டு நம்ம லாங்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் மிரட்டுறா பாருங்க. நம்ம லாங்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம சீனியரை ஒரு ஆளானா மடிக்க மாட்டோம் ஒரு மட்டமான ஆளாக நடிப்பா. அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி தெரியும். எவ்வளோ டைரி இருந்தால் சீனியர்கிட்ட இந்த மாதிரி பேசுன்னு இருப்பேன். மரியாதை சீனியர்கிட்ட மன்னிப்பு இல்லைன்னா நான் சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்ஜியை போட்டு மிரட்டி நிற்கிறான் பாருங்க. லூஃபன் இந்த மாதிரி பேசிட்டு பட் நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகுது. ஏன்னா நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆள் இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நோபலுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு காமனர் பேசலாமான்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகிறான். ஒரு வேளை ஒரு சீனியர் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும்னா நீ கிட்ட ஃபைட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இவனுங்க இந்த மாதிரி பேசுறது பட் நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆள் இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லோபல். நம்ம லூஃபர் மட்டும் இப்போ நம்ம லாஞ்சு கூட ஃபைட் பண்ணிட்டு பண்ணோன்னா நம்ம லூஃபனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நோபல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி எந்த நேரத்தில் என்ன மாதிரி இருப்பானுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாது. நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்றாங்க. லூஃபர் நீ மட்டும் ஃபைட் பண்ணாத. ஏன்னா அவனுங்க நோபலோ ஹை கிளாஸில் இருக்கிறவனுங்க என்னால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ எதுவும் பண்ணிடாரு எனக்காக எதுவுமே ஃபைட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க இது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தள்ளியே இருங்க சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீ வேணால் இந்த நேஷன் டேயில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் நீ இந்த ட்ராகன் நேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக இருக்குண்ணா. ஆனால் என்னை எப்படி உன்னால் தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நம்பினேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் தான் இன்னொரு பார்த்தீங்கன்னா நான் பவர்ஃபுல்லாக இருப்பேன். நீ வெறும் காமனரா நீ பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டிக்கு சம்மன் சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை கிண்டல் பண்ணுறா பாருங்க. அதுக்கு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லி எதுவுமே கண்டுக்காம நம்ம 2 பேர் ஃபைட் பண்ணி பார்ப்போம் யார் பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு அப்போ தெரியும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான் பாருங்க. நம்ம லூஃபன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் மாதிரி இருக்குது. லாங்குவேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பவர் மாதிரி இருக்குது. 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க பாருங்க. டக்குன்னு பிரதர் லூஃபன் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் இருக்குது பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா யார் அதை நம்மளை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். வேறு யாரும் இல்லை கைஸ் நம்ம அண்டர் தான். என்ன பிரதர் லூஃபன் ஃபைட் பண்ணிட்டு நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நானும் வந்துருப்பேன் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வெப்பன் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்கான் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. லூஃபனை ஒரு அட்டாக் பண்ணால் அவனை போட்டு தள்ளினான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. நம்ம லூஃபன் ஷாக் ஆகிறான். நம்ம டீம்மேட்ஸ் நம்ம லூஃபனுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க்கே இருக்காருங்களே அதை பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் ரொம்ப சந்தோஷப்படுறான். கைஸ் இருந்தாலும் உங்களை ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசு வர மாட்டேன் இவனை நானே பார்த்துக்கிறேன். ஜிஎஃபி நீ ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா கேட்குறான் பாருங்க. நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நீனா ஃபைட் பண்ணிட்டு கூட ஆடிங்க இவனை நானே பார்த்துப்பேன். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜுஜிபின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜர்னு சொல்கிறான்.
எவ்வளோ தைரியம் என்னை பற்றி இந்த மாதிரி பேசுவீங்க, அவங்க எவனையும் சும்மா வர மாட்டேன், கண்டிப்பாக இருக்காக நான் போய் வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவனோட பவரான ஸ்வாட் பவர் யூஸ் பண்ணுற பாருங்க. நம்ம லாங்குவேஜ் ஒரு பவர் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் ஸ்வாட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம ஜின்னியோ மாதிரி தான். அவங்ககிட்ட இருக்கிற நோட்டுக்கணக்கு ஸ்வாட் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்ச் அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான் பாருங்க. இது பற்றி நம்ம சீனியர் ஷாக் கேட்குறாங்க. எல்லாங்க ஜின்னி எனக்கு பண்ண ப்ராமிஸ் சார் என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட டீம் மேட்ச் நேரமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நீ அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம சீனியர் கேட்குறாங்க. உன்னோட டீம் மேட்ச் நான் கொல்ல மாட்டேன், ஆனால் என்ன இந்த மாதிரி பேசுறதுக்கு கண்டிப்பாக உங்களை பை வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவனை ஸ்வாட் மூலமாக அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான். இவனை விட்டால் ரொம்ப நேரம் பேசுவோம், நம்மளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம சீசன் பண்ணிங்கன்னா நம்ம லாங்குவேஜ் ஒரு அடிதான் பாருங்க. நம்ம லாங்குவேஜால் சுத்தமாக முடியல. அந்த வில்லா டூர் இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லூப் பண்ணியிருக்கிறது வில்லா இருக்குது இல்லையா, அங்கே மேலே இருக்கிற விண்டோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் போய் வீடான். இதை பார்த்து நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிக்கிறான். எல்லாம் நானும் பவர்ஃபுல்லாக நான் அந்த மாதிரி பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கன்னா போட்டி தள்ளிடுவோம் ஒரே நேரத்தில் சொல்லிட்டு பேசுனேன். ஆனால் ஒரு அடிக்க நீ தாங்க மாட்டியே பறந்து போய் வெளியேன்னு சொல்லிட்டு நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிக்கிறான். முல்லஃபன் பார்த்தோன்னா பார்த்துட்றேன். ஏன்னா நான் முல்லஃபன் வந்து நம்ம லாங்குவேஜுக்காக கவலைப்படல, இந்த வில்லா டூக்காக கவலைப்படுறேன். ஏன்னா இந்த வில்லா டூ பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னியோட வில்லர். ஏன்னா நம்ம முல்லஃபன் வில்லா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம முல்லஃபன் பார்த்தீங்கன்னா இந்த வில்லா டூவில் கெஸ்ட் மாதிரியே தங்கியிருப்பான். நம்மளால என்ன பிரச்சனை வந்துடுமான்னு சொல்லிட்டு நம்ம முல்லஃபன் பார்த்தீங்கன்னா பதறான். தைரியம் என் மேலே கை வச்சிருப்பீங்கன்னா உங்களை நான் சாஃப்டாக டீல் பண்ணதான் நினச்சின்னு இருந்தானா, நீங்கள் எப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ணீங்க, இதுக்கு மேலே உன்னை சாஃப்டாக டீல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவனோட பவரான ஸ்வாட் பவர் யூஸ் பண்ணுறா பாருங்க. நம்ம முல்லஃபன் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஒன்றாகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜே பார்த்தீங்கன்னா உன்னோட ட்ரான்ஸ்ஃபார்மர் உன்னோட ட்ரெஸ்டை ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜிஜனும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபைனல் ஃபார்மான ட்ரெஸ்டை ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்மர் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது, இது என்னடா ஃபார்ம் இதுன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஜனை பார்த்து பயந்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முல்லஃபன் பார்த்தீங்கன்னா இதுமேலே இவனை நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லோஃபானு பார்த்தீங்கன்னா ஜியோஜன் உன்னோட அந்த ப்ரெஷர் போடுன்றான் பாருங்க. நம்ம ஜியோஜன் பார்த்தீங்கன்னா மேலே போய் பவர் யூஸ் பண்ணுறான். அதோட நம்ம ஜியோஜன் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் மேலே ஒரு ப்ரெஷர் போடுறா பாருங்க. நம்ம லாங்குவேஜால் சுத்தமாக முடியல, எப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். நான் எப்படியாச்சும் இங்கே தப்பிச்சு போய் ஆகணும், ஒரு வேளை நான் இந்த ப்ரெஷர்லேயே இருந்தேன்னா நான் கண்டிப்பாக செத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பிளான் போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் அந்த ப்ரெஷர் போட்டு நிறுத்திடுற பாருங்க. இதை நம்மளுக்கு கட்சி சான்ஸ் சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவனோட நூற்றுக்கணக்கான ஸ்வாட் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா நம்ம முல்லஃபன் மேலே அட்டாக் பண்ணுறான். நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா அவனோட வின்ஸ் மூலமாக நம்ம முல்லஃபன் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. மட்டும் இல்லாமல் நம்ம லாங்குவேஜுக்கு செம்ம ஷாக் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் ஒரு ஸ்வாட் இருக்கு இல்லையா, என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஐயனால் உருவாக்கண்டா, அதாவது ஒரு மெட்டீரியல் உருவாக்கண்டா. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஒரு இரும்பே பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டை வெட்டுற அளவுக்கு அந்த ஸ்வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஆனால் அந்த ஸ்வாட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசனில் ஒரு விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட்ட கூட போட முடியல, அதாவது ஒரு கீழல் கூட போட முடியல. நம்ம ஜீசன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் வச்சுருக்கிறான். நம்ம ஜீசன் ஒரு செதில் இருக்கு இல்லையா, அது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துனுக்குறான். என்ன லாங்குவேஜ் இது உனக்கு வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முல்லஃபன் பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம முல்லஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி பார்வை பார்க்குற பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வில்லத்தனமை சிரிப்பும் சிரிக்கிறான். இது பார்த்து நம்ம லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா பதறது என்ன இவன் இந்த மாதிரி இருக்கானே சொல்லிட்டு நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு பவரான சானிக் பூம் யூஸ் பண்ணுறா பாருங்க. நம்ம லாங்குவேஜ் எல்லாம் சுத்தமாக முடியல, என்னடா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேடா, எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கதையிட்டு நிற்கிறான். இதுமேலே இவனை சும்மா விட்டால் நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா எகிரி ஒரு அடிக்கிற பாருங்க. நம்ம லாங்குவேஜ் எல்லாம் சுத்தமாக முடியல. நம்ம சீசன் அச்சடியில் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜில் அட்டை வாங்கி இருக்கிறான். அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம சீசன் அச்சடியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பல்லமே அப்டேட் ஆகிருக்கு. நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீ என்ன இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா இருக்க மாட்டேன் லோஃபன், என்னோட லாங் ஃபேமிலி பற்றி உனக்கு தெரியல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு உன்னை நான் நிச்சயமாக கொடுமைப்பட்டி சாவடிப்பட லூஃபன் சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை போட்டு மிரட்டி நிற்கிறான். நம்ம லூஃபன் என்ன கண்டுக்காம நான் சொல்கிற டீலுக்கு மட்டும் இன்னும் ஒத்துக்கினாலும் உன்னை உயிரோடு ஒருத்தர் இல்லைனா இந்த இடத்துல உன்னை கொண்டுருவான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் போட்டு மிரட்டுங்கிறான். நம்ம லாங்குவேஜ் நம்ம லூஃபன் பேச தெரியுமே கேட்காம லூஃபனுக்கிட்ட இருக்கிறான் பாருங்க. நம்ம லூஃபனுக்கு காண்டாக்குது டக்குன்னு நான் ஸ்வாட்டுக்கு நம்ம லாங்குவேஜ் தலையை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொருகுறான் பாருங்க. நம்ம லாங்குவேஜுக்கு பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜுக்கு வார்னிங் பண்ணி கொடுக்குறான். நீ சீனியர் எங்ககிட்ட கொண்டு போட்டுக்கிறேன்னு வந்திருக்கு. சீனியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதம் கழிச்சு நானே கொண்டு வரேன், அது வரைக்கும் ஒரு லாங் ஃபேமிலி சீனியர் கிட்டே வரவே கூடாது, ஏன் பக்கத்தில் கூட நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லோஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் கிட்டே வார்னிங் மாதிரி கொடுக்குறான். அது மீடியம் வண்டிங்கன்னா ஒன்றையும் சும்மா மாட்டோம், இன்னொரு லாங்குவேஜ் ஃபேமிலி சும்மா மாட்டோம், மொத்த பேர் வைப் பண்ணிடுவேண்டான்னு சொல்லிட்டு நம்ம லோஃபன் பார்த்தீங்கன்னா மிரட்டுறான். லோஃபன் நான் சொல்கிறது கேட்டு நம்ம லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா காண்டாகுது. இருந்தாலும் நம்ம லாங்குவேஜில் பெருமை பண்ண முடியாது. நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். இந்த நிலைமையில் நம்ம லோஃபனுக்கு ஒரு சண்டை போட்டோன்னா நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். அது மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு சைக்கிள் மாதிரி இருக்கும், சொன்னால் கண்டிப்பாக பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா நீ பேசுறது போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் தூக்கிறான் பாருங்க. நம்ம லாங்குவேஜ் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைப்பா, அவனோட வெஸ்ட் சைடு பாரு 2 சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சீசன் சொல்கிறேன். கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா அது ஓங்கி நம்ம லாங்குவேஜை தூக்கி போகிறோம் பாருங்க. நம்ம லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ராக்கெட் வெஹிக்கிளில் போகிறான்.
அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் என்னோட பவர் பார்த்தீங்கன்னா முன்ன அந்த தடவை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா அவனோட பற்றி பெருமையாக சொன்னுக்கிற பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா என்ன கண்டுக்காம நம்ம சீனர் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். நம்ம சீனர் டக்குன்னு லூஃபன் வந்து ஹக் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம லூஃபனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ரன் இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். அது மட்டும் இல்லை நான் நிச்சயமாக கனவுல தான் இருக்கேன், நிஜத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பண்ணி என்ன சொல்கிறேன். ஏன்னா நிஜத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லையா, நம்ம சீனியர் ஃபைட்டுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, ஆனால் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் வச்சுனுக்குறான். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற பாய். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் வீடியோ எஃபெக்டாக போகணும்னு தோணும். உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் கைஸ்.